ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அப்புறம் தேரோட்டம் 2 நாள் நடந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டு முன்னாடியே சாமி வரனால நம்ம வீட்டுக்கிட்டே அர்ச்சனை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் பழம்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. நானும் அங்கே போய் ரெடியாக நின்றுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா சாமி வந்துருச்சு. சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சொல்லி ஆகணும், மழை வேறு லைட்டாக ட்ரிசல் ஆகிட்டே இருந்துச்சு. அம்மன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இந்த முளைப்பாரியை பற்றி சொல்லி ஆகணுங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ முளைப்பாரி. நான் வீடியோ கூட ஃபார்வர்ட் பண்ணி தான் காமிச்சிருப்பேன். பாதி தான் எடுத்தேன். அதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ முளைப்பாரி வந்துகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா தேரோட்டம். சாமி வந்து 2 பேர் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் கல்யாணம் ஆகி ஊர்வலம் வந்திருந்தாங்க. அப்படியே கண்ணு பற்றும் போலங்க, அவ்வளோ அழகாக இருந்தாங்க மீனாட்சி அம்மன். உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறமா அடுத்த நாள் அழகரை வந்து நாளைக்கு ஆற்றுல இறங்குறாரு இல்லையா, ஸோ அதனால் முன்னாடி நாள் என்ன வேலை நடக்குதுன்னு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போயிருக்கும்போது இன்றைக்கி மட்டும்தான் இந்த இடத்துல நின்று பார்க்க முடியுங்க. நாளைக்கெல்லாம் லட்சம் பேர் இங்கே நின்றுட்டுருப்பாங்க. நம்மளால் வரவே கூட முடியாது. வைகாத்தில் தண்ணி வந்துருச்சு. வேலையெல்லாம் சூப்பராக நடந்துகிட்ருக்கு.